மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ப்ரைவேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தனால பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி பார்த்தோன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸஸ்லாம் வந்து ஹெட்லைனாக வந்துட்டுருக்கு. சேம் அதில் என்னன்னு பார்த்தோன்னா, சில பேர் அந்த பசங்களோட லைஃப்பை கெடுக்கிறதுக்காண்டி, ஏன்னா பல லட்சம் கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியே ஏஐ வந்தனால வெளியே அமுச்சிருச்சு. ஓகேவா? ஆனால் அதில் போடக்கூடிய இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய அந்த வீடியோக்களோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, சில பசங்க பார்த்தீங்கன்னா, இந்தமாரி எங்கள் கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது, எங்கள் கம்பெனியில் வேக்கன்ட் போட்டிருக்காங்க, ஆஃபீஸ் ஒர்க்கருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பல பேர் பல கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிலே வேலை இல்லையாம்மா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் பார்த்தோன்னா இந்தமாரி இருக்காங்க. நான் படித்து பார்த்தேன் ரீசெண்டாக, எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் எல்லாருடைய வீடியோவிலும் பார்த்தேன், எல்லாமே ஒரே மாரி கமெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த கமெண்ட்டை நம்பி போகாதீங்க. போயிட்டு அப்புறம் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தெளிவாக முதல்ல உங்கள் படித்த நண்பர்கள், அதாவது அண்ணா யாராவது இருந்தாங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பு, போலீஸ் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, அக்கா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த வேக்கன்சியை பற்றி கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக இருக்கான்னு பாருங்கள். தெளிவாக இருந்ததுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொன்ன வேலைக்கும் அங்கே நடக்கக்கூடிய வேலைக்கும் எந்த ஒரு மாற்றமாக இருந்துச்சு அப்படின்னா, உடனே வெளியே கிளம்பிடுங்க. ஸ்கேமாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி சில கம்பெனிகள் இந்த பிஸ்னஸ் டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நான் பார்த்த கமெண்ட்டில் பார்த்தோன்னா, டைரக்ட் செல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒருத்தரோ 2 பேரோ போடுறாங்க. ஆனால் மற்ற கம்பெனி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு பசங்க பார்த்தோன்னா, காலேஜ் ஸ்கூல் படித்த பசங்க வயிற்று பிழப்புக்காண்டி வந்திருக்கானுங்க. அவனுங்கள இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு லைஃப் ஃப்யூச்சருக்காண்டி ஒர்க் பண்ண வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் எது சரி எது தப்புன்னு தெரியல. அதாவது சொல்லுவாங்களே, ஒரு பாம்பை மகுடி ஊதுனா தலையாட்டி வந்துக்கிட்டே இருக்கும், எது சரி எது தப்புண்டு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பசங்களும். ஒரு ஹனிபீ கதை தெரியுங்களா? ஒரு வேலைக்கார தேனீ தான். அதாவது ஒரு ராணியும் ரெக்கை இருக்கும், கொடுக்கு இருக்கும். வேலைக்கார தேனீக்கும் கொடுக்கு இருக்கும், ரெக்கை இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தோன்னா, அந்த ராணி தேனீ என்பது அந்த கூட்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த வேலைக்கார தேனீன்றது அலைஞ்சு தன்னுடைய ரத்தத்தை அது தேனாக சேகரித்து பூக்களில் எடுத்துக்கு கொடுத்துருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த டைரக்ட் செல் பிஸ்னஸ் என்பது. சரியா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவருக்கு ஹெட்டாக ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வேலைக்கார தேனீ தான். பட் அந்த வேலைக்கார தேனீன் வாயில் சொல்லாமல், நீங்கள்லாம் பார்த்தோன்னா என்னுடைய கூட்டோட ஒரே ரத்தங்கள் என்ன மாதிரி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆசைகளை தூண்டி விட்டு அவங்கள சேகரிக்க வைக்கிற மாதிரி சேகரிக்க வைப்பாங்க. சேகரிக்க வச்சுட்டு கடைசியில் பார்த்தோன்னா உன்னை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா, அப்புறம் நீ யாருன்னு கேட்பாங்க. ஓகேவா? நீ யார், நீ என்ன பண்ண, நீ வேலைக்கார தேனீ தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாரி விஷயத்தில் போய் உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தோன்னா, அந்த மாதிரி யார் யார் இழந்தாங்க, அந்த மாதிரி யார் யாரெல்லாம் விரட்டி விட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டு உங்களுக்கு தெளிவாக வீடியோ கால்லே வரும். சேம் அதை தெரிந்து பாருங்கள். ஏன்னா இந்த நான் போடக்கூடிய வீடியோவை கூட பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்க விட மாட்டாங்க. உங்கள் கிட்டேயே கூட ஆட்கள் இருப்பாங்க. தெளிவாக இருந்து கவனிங்க, நல்லா படிங்க, லைஃப்பை சேர்த்து கொண்டு போகிற மாதிரி பாருங்கள். இது வேலை வேணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி விஷயத்தை நம்பாதீங்க. நீங்கள் கூகுளில் பார்த்தோன்னா நித்ரா வேலை ஜாப்புன்னு சொல்லியிருக்கோம். அதில் போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி வேலைகளாக இருக்கும். கம்பெனிஸ் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. அதில் படிங்க, பாருங்கள், நல்ல வேலையை தேடி போங்க. தயவு செஞ்சு இந்தமாரி விஷயத்தில் போய் லைஃபுக்குள்ளே மாட்டிக்கிறாதீங்க. நன்றி, வணக்கம்.